Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 5. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா பாடியோட மொத்த டிசைனிங்கும், அதாவது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பேஜோட டிசைனிங்க்கு பாடியெல்லாம் செட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பேஜ் தான். இதுக்கான டிசைனிங் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். HTML தெரிஞ்சவங்களுக்கு டிசைனிங்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே தெரியும். அதாவது CSS யூஸ் பண்ணி தான். இங்கே நான் ஏற்கனவே லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நம்ம இந்த ஹெட்டர் டேக் கிரியேட் பண்ணும்போது சொன்னேன் டெம்ப்ளேட்டிங் பற்றி. இப்போ பார்த்தோன்னா நான் style.css அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பேஜ் பார்த்தோன்னா நான் சேவ் ஆஸில் போய்ட்டு என்ன நேமில் அங்கே சேவ் பண்ணால் அதே பேர் கொடுக்குறேன், style.css. நான் சொன்னேன் இங்கேயும் style.css கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே கீழே அதோடய ஃபார்மேட் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இருக்குது, அதாவது .css அதுவே செட் ஆகிக்கும். அப்புறம் நம்ம சேவ் கொடுத்தோன்னா இப்போது இந்த style.cssன்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஒர்க் பண்ணதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்போ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே அங்கே பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேராகிராஃப்க்கு நாங்கள் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். நேம் அப்படின்ற அதில் பார்த்தீங்கன்னா HTML ஐடி கிளாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த HTML ஃபைலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஆட்ரிபியூட் செலக்டர் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் நேமில் சீனு அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன். பார்த்தோன்னா சீனுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நார்மலாக நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான கலர் கோடிங்க்கு எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கலர் கொடுத்துட்றேன். பார்த்தோன்னா ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ரெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோன்னா நேம் சீனு அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டு வேலை செய்கிறதா இல்லையான்றதை பார்க்கவும் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு பேராகிராஃப்க்கும் நேம் கொடுக்கல. ஸோ இப்போ நான் அந்த பேராகிராஃப்க்கு நேம் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃப்க்கு நேம் கொடுப்போம். பார்த்தோன்னா இங்கே பேராகிராஃப் இருக்குது, அதில் நான் நேம்னு போட்டு சீனு அப்படின்னு கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த இடம் மட்டும் ரெட் கலரில் மாறிடுச்சு, ஏன்னா அந்த பேராகிராஃப்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த ஆட்ரிபியூட் செலக்டர்லேயே நிறைய மெத்தட் இருக்குது. அது என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நெட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த நம்ம நேம் அப்படின்றது சீனு அப்படின்னு கொடுத்துட்டு ரெட் கலர் கொடுத்தேன். இதே நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த நேம் அப்படின்றது இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் இல்லைங்க, நம்ம எத்தனை பேராகிராஃப்க்கு என்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். ரைட்டன் பை சீனு அப்படின்னு இருக்கு. இதுக்கு நான் நேம்னு போட்டு ஆர் சீனு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது ஆர் சீனு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆர் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன், என்னோடய இனிஷியல். இப்போ நான் ஆர் சீனு அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோன்னா நான் வெறும் சீனு அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு கிளாஸ் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு இந்த நேமில் பார்த்தோன்னா நான் இப்போது இந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணி அந்த ஆறுன்றதை இந்த ப்ராக்கெட்குள்ளார கொடுக்க போகிறேன். சாரி, கொட்டேஷனுக்குள்ளார கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கலரிங் கொடுக்க போகிறேன். எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே இது என்ன வேலை செய்யும்னா, இந்த மேற்கோள் மாதிரி போட்டிருக்க குறியை பார்த்தோன்னா என்ன வேலை செய்யும்னா, இந்த ஆறுன்ற எலிமெண்ட் எந்த எழுத்தில் ஸ்டார்ட் இருந்தாலையும், அதாவது எந்த ஒரு ஆட்ரிபியூட்டில் ஸ்டார்ட் ஆகிருந்தாலையும் அதுக்கு எல்லோன்ற கலர் கொடுக்கும். நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்தோன்னா இந்த நேமில் ஆர் சீனு அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஆர் மட்டும் இருந்தால் போதும், சீனு இருக்கா இல்லையான்னு பார்க்காது. இது ஸ்டார்டிங்கில் ஆறு இருக்கிறதுனால இப்போ இது ஒர்க் பண்ணும் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா இங்கே இந்த காப்பி ரைட்டுன்றதுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன். சாரி, ரைட் அண்ட் பைக்கு கொடுத்துருந்தேன். இங்கே தெரியுதுங்களா? எல்லோ கலரில் மாறிடுச்சு.
அது மாதிரி நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட்டை, அதாவது ஒரே ஒரு எழுத்தை வச்சு கூட நம்ம கலரிங் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இன்னொன்று இருக்குது, அதாவது இந்த டாலர் சிம்பிள் மாதிரி. அதை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னபடி வேலை செய்யணும்னா, இந்த ஆறுன்ற எழுத்து எந்த ஒரு எழுத்தோட லாஸ்ட்டாக இருந்தாலும் வேலை செய்யும். நான் அங்கே ஆர் கொடுக்குறேன். நான் இன்னொரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம செஞ்சு காட்டும் போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஆர் போட்டு சீனு அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் ஒர்க்கிங் சும்மா நான் ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு ஆர் போட்டிருக்கேன், இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர் போட்டிருக்கேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா இந்த டாலர் சிம்பிள் மட்டும் போட்டிருக்கேன். இதுவே நம்ம மேற்கோள் மாதிரி சிம்பிள் போட்டிருந்தோன்னா ஸ்டார்டிங்கு. நான் இப்போ இதை சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், டிஸ்பிளே பண்ணிடுறேன். பார்த்தோன்னா இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த எல்லோ கலர் அப்படி இருக்குது, ஏன்னா நம்ம மாற்றினது ஒர்க் ஆகிருக்கு. நான் அந்த எல்லோ கலருக்கு வேறு கலர் கொடுத்து காட்டுறேன். அப்போ பாருங்கள், அதாவது நான் இது மாற்றினேன், அது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே கலரிங் வந்து அதே கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த மாறின மாதிரி எதுவும் தெரில. ஸோ நான் ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், அதாவது இந்த சிம்பிள் பார்த்தோன்னா டாலர் சிம்பிள் ஆர் என்ற எழுத்து எந்த இதோட லாஸ்ட்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும். பார்த்தோன்னா ரைட் அண்ட் பை சீனுன்றதோட லாஸ்ட்டில் இருக்குது. இந்த ஆர் பார்த்தோன்னா இட் இஸ் ஒர்க்கிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது பி நேம் ஈக்குவல் டு இந்த ஆறுன்ற லெட்டர் ஸ்டார்டிங்கில் இருந்தால் அதுக்கான கலர் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அதுக்கு வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் இருக்கிறதுக்கு ப்ளூ கலரும் ஸ்டார்டிங்கில் ஆறு இருக்கிறதுக்கு க்ரீன் கலரும் வரும். நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே இட் இஸ் ஒர்க்கிங்ன்றது க்ரீன் கலரும் இது வந்து ப்ளூ கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது இந்த ஆறுன்ற எழுத்து எங்கே வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், அதுக்கு எந்த மாதிரினா, அதாவது ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆறுன்ற எழுத்து ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் சரி எண்டிங்கில் இருந்தாலும் சரி ப்ளூ கலரில் டிஸ்பிளே பண்ணால். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோன்னா சீனுன்றது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு கொடுத்துருந்தது, போன கிளாஸில் பண்ண, அதாவது போன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக நான் ப்ளூவே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டுமே ப்ளூ ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆட்ரிபியூட் செலக்டார் பார்த்தோன்னா இந்த ஸ்டார்ன்றதை யூஸ் பண்ணோன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக, அதாவது ரெண்டுத்துக்கும் இல்லை, இந்த ஆறுன்றது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஆட்ரிபியூட் செலக்டாரில் மூணு விதையான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது மேற்கோள் ஒன்று, அப்புறம் இந்த டாலர் சிம்பிள் ஒன்று, அப்புறம் இந்த ஸ்டார். இந்த மூணும் இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இந்த சிம்பிள், ரெண்டாவதுக்கு டாலர், மூணாவதுக்கு இந்த ஸ்டாரு. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.